Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா ME CAD by CAM இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டடாவும், கோர்ஸ் ஓரியன்டடாவும், காலேஜ் ஓரியன்டடாவும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து CAD by CAM இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் CAD by CAM எதை பற்றி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பொறியியல் மற்றும் உற்பத்தி சிக்கல்களை தீர்க்க கணினி மென்பொருள் மூலம் வந்து நம்ம அறிவியல் கொள்கைகளை பயன்படுத்துவதில் மாணவர்களுக்கு வந்து இன்னும் அதுக்கு அதிக திறன்களை வளர்த்துக்கான ஒரு பட்டப்படிப்புன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் மற்றும் அப்புறம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதாவது பொருட்களை உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதில் உள்ள சிக்கல்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தீர்க்கணும் அப்படின்னா அந்த பொருட்களை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் பண்ணுற பொருட்களை வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் கொண்டு டிசைன் பண்ணுறப்போ அதிக காஸ்ட் ஆகும். அதே வந்து ஒரு கம்ப்யூட்டரோட அறிவியலை பயன்படுத்தி அதன் மூலிமா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனை நம்ம வந்து 3Dலையோ 2Dலையோ நம்ம வந்து தாராளமாக கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்து அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, அது மூலிமா சிக்கல்கள் இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் அறிவியை பயன்படுத்தி நம்ம அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிசைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம CAD by CAM டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கணினி அறிவியலை பயன்படுத்தி சிக்கல்களை அந்த பொறியியல் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு பொருள் டிசைன் பண்ணுறதுலையோ தயாரிக்கிறதுல இருக்கிற ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்தால் அதை நம்ம வந்து எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதாங்க இந்த வந்து CAD by CAM. இந்த கோர்ஸ் வந்து நம்ம முதுகலை படிப்பு, அதாவது PG கோர்ஸ் தாங்க. இது வந்து நம்ம 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 4 செமஸ்டர்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்த CAD by CAM படிக்கிறதுக்கான கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் தமிழகத்தில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 2 lakhs வரலும் இருக்குது. அது வந்து நம்ம எந்த மாதிரியான கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்டணம் அமையும். இதுலேயும் CAD by CAM பார்த்தீங்கன்னா ME-லையும் இருக்குது, MTech-லையும் இருக்குது. இந்த 2 படிப்புகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டுகளும் இருக்குது. அதாவது ME CAD by CAM வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அறிவு சார்ந்தது. அதுக்கப்புறம் அந்த பட்டப்படிப்பு முடித்த உடனே வந்து நம்ம உடனே போய் அதை வேலைக்கு சேர்கிற மாதிரி இருக்கும். மாணவர்களுக்காக ஏற்கனவே திட்டமிட்ட படிப்பை தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே MTech CAD by CAM பார்த்திங்க அப்படின்னா மிகவும் திறன் சார்ந்த படிப்புன்னு சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் தொழில்களில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த MTech, அதாவது முதுகலை தொழில்நுட்ப CAD by CAMல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன தகுதி, அதாவது என்ன அளவுகோல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து BE by BTech முடிச்சிருக்கணும். அதில் வந்து 50% மார்க்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கணும். வேலைவாய்ப்பு வந்து எந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து நமக்கு இந்த CAD by CAM முடிச்சவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TCSல் இருக்குது, பைஜூஸில் இருக்குது, விப்ரோல் இருக்குது, இன்ஃபோசிஸில் இருக்குது, IBMல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த CAD by CAM முடித்தவங்க BE by BTech முடித்தவங்களுக்கும் அதுக்கப்புறம் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் நம்ம வந்து பாடம் எடுக்கவும் போகலாம். நம்ம வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனிஸ் வந்து தனியாக ஆரம்பித்து அதுலேயும் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதாவது கணினி அறிவியலை பயன்படுத்தி ஒரு உற்பத்தி பண்ணுற பொருளோட டிசைனை நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்து எப்படி 2D அண்ட் 3Dயில் வந்து நம்ம வரைஞ்சி அது மூலிமா அதில் இருக்கிற சிக்கல்களை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் மூலியம் நம்ம படிப்போம். இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரொம்பவே நல்ல கோர்ஸ், நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ்னே சொல்லலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு பெரிய பெரிய இடங்களில் நல்ல வேலைகளும் இருக்கும், நிறைய சம்பளம் சேலரியும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.